உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் நெல்லையின் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்தது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு ஆகிய அணைகள் தென் மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கின்றன. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையின் போது இந்த அணைகளுக்கு அதிகளவு தண்ணீர் கிடைக்கிறது. தற்போது நிலவும் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் போதிய மழையின்மையால் பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கான நீர்வரத்து முற்றிலும் சரிந்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 45.10 அடியாக உள்ளது. அணையிலிருந்து சுமார் 100 கனஅடி நீர் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் 156 அடி கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 58.46 அடியாக உள்ளது. இதனால் அணைகளில் ஈரப்பதம் குறைந்து கரையில் வெடிப்பு விழுந்தும் வறண்ட நிலையில் குளம் போல் காட்சியளிக்கிறது. அணையில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் நெல்லையின் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்தது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு ஆகிய அணைகள் தென் மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கின்றன. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையின் போது இந்த அணைகளுக்கு அதிகளவு தண்ணீர் கிடைக்கிறது. தற்போது நிலவும் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் போதிய மழையின்மையால் பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கான நீர்வரத்து முற்றிலும் சரிந்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 45.10 அடியாக உள்ளது. அணையிலிருந்து சுமார் 100 கனஅடி நீர் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் 156 அடி கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 58.46 அடியாக உள்ளது. இதனால் அணைகளில் ஈரப்பதம் குறைந்து கரையில் வெடிப்பு விழுந்தும் வறண்ட நிலையில் குளம் போல் காட்சியளிக்கிறது. அணையில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.